தஞ்சை மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான ஒரத்தநாடு, நெய்வேலி, தென்பாதி, வடபாதி பகுதிகளில் கருவேல மரங்களை அகற்றி மீண்டும் விவசாயம் செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தஞ்சை மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த பகுதியானது நெய்வேலி தென்பகுதி பகுதி. இது பேராவூரணியும் திருவோணம் ஒன்றியத்துக்கு பட்ட பகுதியில் இருக்குது. இங்கே போதிய தண்ணீர், அதாவது காவேரி நீர் இல்லாதனால சுற்றி கருவேல மரங்கள் மட்டும் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. மாவட்டத்தை பற்றி பொறுத்த வரைக்கும் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவிச்சிச்சு. ஆனால் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இல்லாதனால கருவேல வண்டி மிக ஒரு மோசமான நிலையில் இருக்குது. இதனால் அந்த பகுதியில் விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இதுக்கான நடவடிக்கை அரசு என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? தஞ்சை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். இருந்தாலும் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பகுதியான நெய்வேலி, தென்பாதி 2 வருவாய் கிராமம். இதில் கிட்டத்தட்ட 200 கிராமங்கள் இருக்குது. தெருக்கள் 200 கிராமங்கள், 10,000 தலைக்கட்டுக்கு மேலே நெய்வேலி தென்பாதியில் மட்டும் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இது மானம் பார்த்த பூமியை நம்பி முப்போக விவசாயம் பண்ண நெய்வேலி தென்பாதி வடபாதி விவசாய நிலங்கள் தற்போது என்னென்னு கேட்டிங்கன்னா பருவமழை இல்லாததுனால கருவை மண்டி ரொம்ப விவசாயம் பண்ணக்கூடிய முடியாத நிலைமையில் இந்த பகுதி மக்கள் ஒரு விவசாயத்தையே வாழ்வாதாரமாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வேறு வழி இல்லாமல் நிற்கதியாக இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க திரும்பவும் நம்ம இந்த விவசாயத்தை திரும்ப கொண்டுக்கிட்டு வரணும், நம்ம விவசாயம் தான் நமக்கு தொழில்னு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு போதுமான நீர் ஆதாரம் இல்லை. அருகாமையிலேயே நெய்வேலி தென்பாதி அருகாமையிலேயே கல்லணை காவாய் கிளை ஆறு ஓடுது. அதில் ஒரு மதகு வச்சு இந்த பக்கம் திருப்பி விட்டால் சென்னியவிடுதி புதுக்குளம், நெய்வேலி பெரிய ஏரி, கீனிய குளம், இந்த 3 பெரிய ஏரியும் நிரம்பிடுச்சுன்னா இந்த பக்கம் உள்ள நீராதாரமும் பாதிக்கப்படாமல் நிலத்தடி நீரும் மேம்படும். எங்களுக்கு ஆடு மாடு குடிக்கிற தண்ணி வசதியும் இருக்கும், விவசாயமும் செழிப்பாக இருக்கும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விவசாயத்தை நம்பி பிழைக்கிறவங்க. இந்த அரசு இது மாதிரி இந்த உதவியை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பகுதியோட விவசாய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த நிலத்தெல்லாம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில விவசாயம் ரொம்ப செல்வ செழிப்பாக விவசாயம் விளைஞ்ச இடம் அது. 1.5 கிலோமீட்டரில் காவிரி கிளையாறு ஓடுது. அந்த கிளையாறுலேருந்து ஒரு மதகு இங்கே திறந்து விட்டாங்கன்னா 3 ஏரி ரொம்பும். 3 ஏரி ரொம்ப ஒரு 5,000 ஏக்கர் 6,000 ஏக்கர் விவசாய நிலம் விவசாயம் விளையும். இந்த மக்கள் கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க. வேஸ்ட்டாக கடலில் போய் வேஸ்ட்டாக போகிற தண்ணி தான். இங்கே திறந்து விட்டாங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க. இங்கிட்டெல்லாம் வறண்டு போய் எல்லாமே காஞ்சி கிடக்கு. அரசாங்கம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்து அதிகாரியை பார்த்தா கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பண்ணி விட்டாங்கன்னா இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் உயரும். இதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் மீடியாவும் கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் இதை ஏற்பாடு பண்ணுங்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட இந்த தஞ்சை மாவட்டத்தின் கடக்கோடி பகுதியில் உள்ள இந்த நெய்வேலி, தென்பாதி இது மாதிரி இந்த பகுதியெல்லாம் மிக வறண்ட நிலையில் உள்ளது. அதனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் பெரிதும் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதாவது அவங்க அந்த விவசாயிகளோட கோரிக்கையான நிலத்துகளுக்கு நீரை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட இந்த கோரிக்கையாக இருக்குது. இதை அரசு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. பட்டுக்கோட்டையிலேருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக நலீம்.